எக்ஸசைஸ் 1.3ல சம் 4 ஃபோர்த் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்ட் சம் மாதிரியே தான் ஒரு யூனிவர்சல் செட்டு ஏபி அப்படின்ற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அதில் டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. தேர்ட் சம்மில் உங்களுக்கு லெட்டர்ஸில் இருக்குது, இது நம்பர்ஸில் இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒரு வித்தியாசம் இல்லை. சரி, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஏ டேஷ் என்ன வருதோ யூ மைனஸ் ஏ. யூ என்னன்னு எழுதிக்கணும், ஏ என்னன்னு எழுதிக்கணும். ரெண்டையும் எழுதிட்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 0 2 4 6. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பி டேஷ். பி டேஷ் யூ என்ன 0லேருந்து 7 வரைக்கும். உங்களோட பி செட் என்னது? 0 2 3 5 7. இது போக பேலன்ஸ் யூவில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை எடுத்து எழுதுனீங்கன்னா பி டேஷ் 1 4 6. நெக்ஸ்ட் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஏ டேஷ் என்னது? 0 2 4 6. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? கம்பைன் பண்ணி எழுதணும். 0 1 2 4 6. நெக்ஸ்ட்டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். இது ரெண்டுலேயும் காமனாக என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 4 இருக்குது, 6 இருக்குது. ஸோ 4 6. நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி த ஹோல்டர்ஸ். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏயும் பியும் கம்பைன் பண்ணி எழுதணும். எழுதிங்கன்னா உங்களுக்கு 0 1 2 3 5 7. நெக்ஸ்ட்டு டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். யூனிவர்சல் செட்லேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஏ யூனியன் பின்ற செட்டை சப்ராக்ட் பண்ணணும். எல்லாத்துக்குமே ஸ்டெப்ஸ் எழுதுங்க. கண்டிப்பாக யூனிவர்சல் செட் எழுதணும். ஏ யூனியன் பி த கண்டுபிடிச்ச செட்டை எழுதணும். அதுலேருந்து சப்ராக்ட் பண்ணி காமிக்கணும். 4 6 எழுதிட்டு சப்ராக்ட் பண்ணி காமிச்சிங்கன்னா 4 6 வரும். நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ். அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா 3 5 7 வரும். அதுக்கு டேஷ் எடுக்கும்போது யூனிவர்சல் செட்லேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது 0 1 2 4 5. செவன்த் சப்டிஷன் பார்த்திங்கன்னா ஏ டேஷ் த ஹோல் டேஷ். அப்போ ஏ டேஷ் என்ன பண்ணணும்? யூ மைனஸ் ஏ டேஷ். யூ எழுதியாச்சு, உங்களோட ஏ டேஷ் எழுதியாச்சு. அதுலேருந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த எலமெண்ட்ஸ் போக பேலன்ஸ் இருக்கிற யூவில் இருக்கிற எலமெண்ட்ஸ் 1 3 5 7. நெக்ஸ்ட்டு எயித்து சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா பி டேஷ் த ஹோல் டேஷ். அப்போ பி டேஷை யூனிவர்சல் செட்லேருந்து பி டேஷை சப்ராக்ட் பண்ண போகிறோம். யூனிவர்சல் செட் எழுதியாச்சு, பி டேஷ் எழுதியாச்சு. பி டேஷில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் யூனிவர்சல் செட்டில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை எழுதிங்களா உங்களோட பி டேஷ் த ஹோல் டேஷ் 0 2 3 5 7. ஃபிஃப்த்து சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? சிம்மெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஒரு 2 செட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதோட சிம்மெட்ரிக் டிஃப்ரென்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சிம்மெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னால் முதல்ல என்னென்னு பார்த்தலாம். பி டெல்டா கியூ அப்படின்னா பியையும் கியூயையும் சப்ராக்ட் பண்ணுறது, கியூயும் பியையும் சப்ராக்ட் பண்ணி ரெண்டையும் யூனியன் எழுதணும். ரெண்டுத்துக்குமே யூனியன் செட் எடுத்திங்கன்னா அதுதான் உங்களோட சிம்மெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன? பி கியூன்ற 2 செட்டு கொடுத்துருக்காங்க நம்பர்ஸில். அந்த 2 செட்டுக்கும் பியிலேருந்து கியூவை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். பி எழுதியாச்சு, கியூ எழுதியாச்சு. இப்போ 1 3 5 11. 3 கேன்சல் ஆகிடும், 5 கேன்சல் 11 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் பியில் இருக்கிற எலமெண்ட் 2 7 அவ்வளோதான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கியூ மைனஸ் பி. கியூவை முன்னாடி போட்டுட்டு பியை பின்னாடி போட்டாச்சு. பின்னாடி போட்டுட்டு கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு செட்டில் என்ன எலமெண்ட் இருக்குது? பேலன்ஸ் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ 1. இப்போ 2 1 2 7 3 எலமெண்ட்டையும் கம்பைன் பண்ணி பி மைனஸ் கியூ, கியூ மைனஸ் பி இது ரெண்டையும் யூனியன் பண்ணும்போது 1 2 7 வரும். இதுதான் உங்களோட என்னது? சிம்மெட்ரிக் டிஃப்ரென்ஸ் செட் பி டெல்டா கியூ. தேங்க்யூ.